Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இந்த vlogல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா டிசம்பர் 3ஆம் தேதி போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட ஃபுல் வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு உருளைக்கிழங்கு குருமா சிக்கன் டேஸ்ட்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறமா ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ரெண்டுமே நான் ரசத்துக்கு சைட் டிஷ்க்கு பண்ணுறேன். ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது காயறதுக்குள்ளே இங்கே சாதம் கொதிச்சிட்ருக்கு. இங்கே காலிஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை ஒரு கொதி மட்டும் கொதிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணது, அப்புறமா 2 தக்காளி பழம் ஈக்குவலாக இருக்கட்டும். ரெண்டையுமே வதக்கி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். இங்கே உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு 4 விசில் குக்கரில் வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, அதாவது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த குருமாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிடலாம். இது இந்த பூரி கிழங்குக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. நல்லா குண்டு குண்டாக கொஞ்சம் பீஸாகவே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். எடுத்து சாப்பிடணும் மாதிரி இருக்கணும். இப்போ அதெல்லாம் மேஷ் பண்ணி வச்சுட்டு இங்கே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பல்லாரி வெங்காயத்தையும் அந்த தக்காளியையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குருமா பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை தான் போகணும். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளிக்கு நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம். அதில் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். அது நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்சர் ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துற வேண்டாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா அல்லது மட்டன் மசாலா எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. நீங்கள் இப்போ இது நெய் சாதம், அந்த வெஜிடபிள் பிரியாணி அதுக்கெல்லாமே சைடிஷ்க்கு வச்சுக்கலாம். நெய் சாதம் இல்லைனா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் மல்லியில தூவிட்டு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன். நான் ரசத்துக்கு சைடிஷ்ஷாக பண்ணுறேன் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சமாக மல்லியில தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணது உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். அந்த குருமா குறைஞ்சது நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வத்தல் பொடி, அதாவது 3/4 ஸ்பூன் வத்தல் பொடியும் கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கிடையில் நான் தோசை போட்டுட்டேன். தோசை வெஜிடபிள் தோசை இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். நம்ம தோசை சுட்டு கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு யூனிஃபார்மெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்றதுனால கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதான் சூப்பராக இருக்கும். இந்த தோசையில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, வெங்காயம், தக்காளி பழம், அப்புறமா அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சாட் மசாலாவும் வத்தல் பொடியும் தூவிட்டு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தக்காளி சட்னி வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம மூடின உடனே அந்த காலிஃப்ளவரில் உள்ள தண்ணி லைட்டாக தண்ணி விட்டு அந்த இதுலேயும் அந்த எண்ணெயிலையுமே நல்லா ரோஸ்ட்டாக இருக்கட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமாவும் இந்த காலிஃப்ளவருமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். சைடில் ஒரு ரசம் வச்சுட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுட்டு
நல்ல முருகலாக இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ரெடி ஆகிட்டு இப்போ இதை நான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த ரசம் சாதம், அதாவது ரசம், இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த உருளைக்கிழங்கு குருமா, இது மூணுமே ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாத டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து இந்த குருமாவும் எதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு, அதாவது வீட்டுக்காரங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு ரிலாக்ஸ்டாக அந்த சுட சுட ரசம் வந்து குடிக்கும்போது அந்த கிளைமேட்டுக்கும் அந்த தொண்டைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.